தாழ்மையில் கிடைக்கும் ஆசீர்வாதம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் அதிகாரத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதின் குடிகளுக்கும் அவர்கள் பாடும் சாவும் அவர்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பதாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இன்னைக்கு தாழ்மையினாலே கிடைக்கும் ஆசீர்வாதம். ஒன்று, தாழ்மை உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. முதல் பகுதியாக தாழ்மை உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா? ஹல்லேலூயா. வாசிக்கும் போது இந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகளை எனக்கு கோபம் உண்டாக்க அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள். ஆகலையா? கையின் கிரியைனா நம்ம கையிட்டு செய்கிற ஆசீர்வாதங்கள். கைகளின் கிரியைகளை வேற தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியா என் உக்கிரங்கள் இந்த சபையில் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிழ்ந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, வேறு தேவர்களுக்கு தூபம் காட்டினால். ஆமென். வேறு தேவர்களுக்கு தூபம் காட்டுதல். அப்படியானால் இந்த வசனத்திலே நாம் படிக்கும் போது நாம் தேவனை, அந்த வசனம் சொல்வது, அவர்கள் என்னை விட்டு தங்கள் தேவனை விட்டு அந்நிய தேவர்களுக்கு என்ன காட்டுறாங்களா? தூபம் காட்டுகிறதுனா. ஆமென். உலக மனுஷன் சாம்பிராணி அதெல்லாம் போட்டு அவன் தூபம் காட்டுகிறான். நீங்கள் நானும் கர்த்தருடைய பார்வையிலே தூபம் காட்டுகிறது என்றால் ஸ்தோத்திரம், ஆராதனை, ஜெபங்கள், உபவாசங்கள், இதுதான் நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. இவங்க என்ன செய்கிறாங்க? தேவனை விட்டு, முதல் அங்கதான் விஷயமே இருக்கிறது, அவர்கள் என்னை விட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை விட்டு, யாரு தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவனை விட்டு போகிறாங்களோ அவங்கள கர்த்தர் சத்துருடைய கையில ஒப்பு கொடுத்தார். சும்மா ஒப்பு கொடுக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுடுங்க. கர்த்தர் யாரையும் சும்மா ஒப்பு கொடுக்க மாட்டாரு. முதல்ல எச்சரிப்பு கொடுப்பார். அது ஊழியக்காரனாலும் சரிதான், யார் ஆனாலும் சரிதான், கர்த்தர் முதல்ல தேவனை விட்டு போகிற மனுஷனுக்கு கர்த்தர் முதலாவது எச்சரிப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம சபையில கூட தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எச்சரிக்கிறார். வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறார். ஊழியக்காரங்க மூலமாக எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பை விட்டு நீ திரும்பி வருவாயானால் கர்த்தர் உனக்கு மேல பெரிய கிருபை செய்வார். கர்த்தர் உனக்கு மேல கர்த்தருடைய வல்லமை விளங்கப்படுவார். கர்த்தர் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது இறங்கி வரணும்னா எந்த இடத்துல விழுந்து
இருந்தாயோ அந்த இடத்துல தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டுடைய சமூகத்தில் நீ திரும்பி வருவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அது சொல்லுகிறது, நீ என்னை விட்டு வேறு தேவர்களுக்கு நீ தூபத்தை காட்டினபடியா உன் கையின் கிரிகளின் மேல நான் கோபம் கொண்டிருக்கிறேன். எங்க எங்க கர்த்தருடைய கோபம் எங்க வந்துட்டு இருக்கோம்? எங்க வந்திருக்கு? கையின் கிரியை. கையின் கிரியைனா நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் மேல கர்த்தர் கோபம் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? முதலாவது என்னை நீ விட்டாய், இரண்டாவது வேறு தேவர்களுக்கு, ஹல்லேலூயா, வேற தேவர்களுக்கு நீ தூபம் காட்டினாய். அதனால என்ன நடக்குதா? வாசிங்க. என் உக்கிரங்கள் என் உக்கிரங்கள் இந்த ஸ்தலத்தின் மேலே பற்றி எரியும், அது அவிழ்ந்து போவது இல்லை. அவிழ்ந்து போகும். நான் பின்னால சொல்ல எப்படி அவளை. இன்னைக்கு நம்ம எந்த விக்கிரத்துக்கு முன்ன போய் நிக்கிறோம்? விக்கிரம்னு சொன்னா அங்க போய் தூபம் மட்டும் காட்டுனா விக்கிரம் ஆகாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிறது எல்லாமே விக்கிரம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாம அதிகமா நேசிக்கிறது எல்லாமே விக்கிரம் தான். ரகசிய பாவங்கள், ஆமென், ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், அந்தரங்க அறைக்குள்ளே இருந்து பேசுகிறது. ஏறும் கேட்கவில்லை என்று சொல்லி நம்ம சபைக்கு ஒரு பிரதர் சொல்லுவார், இரட்டியாச்சுன்னு சொன்ன சிவனுக்கு காதலிக்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் அடிக்கடி நம்ம சபையில் ஒரு விசுவாசியை அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, அப்படியானா செவதான் கேட்கிறதா இருந்தா உங்களை மென்னையும் உருவாக்கின தேவன் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். முதல்ல ஒரு விசுவாசியை கர்த்தர் எச்சரிப்பதற்கு காரணம், நீ என்னை விட்டு போனாய். ஒரு வசனம் சொல்லுகிறது, என்னை விட்டு போவதற்கு நீ என்னிடத்தில் என்ன கண்டாய்? நீ என்னை விட்டு போவதற்கு நீ என்னிடத்தில் என்னை கண்டாய். விசுவாசிகளே, உங்க ஆவி நிலைமை நினைத்து பாருங்கள். இந்த சபைக்குள்ளே காலடித்து வைக்கும் போது உங்க நிலைமை எந்த நிலைமையில இருந்தது? கர்த்தர் உன்னை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார்? ஏன் நீ அவருக்கு முன்பதாக நீ பின்வாங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் பின்வாங்கி கொண்டிருக்கிறாய்? ஒரு மணி நேரத்துக்கு வர முடியல. எத்தனையோ ஜபக்குறிப்புக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, எத்தனையோ பொருத்தனைகளை பண்ணி இருக்கிறீங்க. அந்த பொருத்தனையை நிக்கிறீங்களா? நீங்கள் நிற்கவில்லை என்றால் நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறாய். நீ விலகி கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையிலே தோல்வி என்பது என்னது என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டுமானால் நீ தேவ சமூகத்திலே உட்காரு. ஆண்டவரே, இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிட்டு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்ல, ஒரு சமாதானம் இல்ல. நாளுக்கு நாள் என் குடும்பம் சிதறடிக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது, நெருக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையை யாராலையும் மாற்ற முடியாது. யாராலையும் மாற்ற முடியாது. ஒரே ஒரு மாற்றம், நீ எந்த இடத்திலிருந்து திரும்பி போனாயோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்தால் மாத்திரமே மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நீ என்னை விட்டாய். தேவனை விட்ட உடனேயே தங்கள் கையின் கிரியைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கோபம் உண்டு. எப்போ? ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்துக்கு மேல கர்த்தர் கை வச்சாரு. எல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. உங்க ஆசீர்வாதத்துக்கு மேல எப்ப கர்த்தர் கை வச்சாரா? தேவனை விட்ட வாசிங்களா? ஆம்பளை சைடு இருக்க வாசிங்க. என்னை விட்டு வசனம் சொல்லுது, அவர்கள் என்னை விட்டு தங்கள் கையின் கிரியைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய கோபம் உண்டது. அப்ப எப்ப தேவ சமூகத்தை விட்டமோ, எப்பொழுது ஆராதனையை விட்டமோ,
எப்பொழுது உபாச ஜெபத்தை விட்டோமோ, எப்பொழுது எடுத்த தீர்மானத்தை விட்டோமோ, எப்பொழுது பிரதிஷ்டையை உடைத்தவோ, எப்பொழுது தேவனை முறுமுறுக்க ஆரம்பித்தவோ, எப்பொழுது தேவ சமூகத்தை விட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டு, பெண்கள் ஆராதனையை விட்டு, உபாச ஜெபத்தை விட்டு, 1.5 முழம் நீளத்துல இருக்கிற அந்த டிவிக்கு முன்ன இருக்க ஆரம்பித்தவோ, அப்பொழுது கர்த்தருடைய கோபம் நம்முடைய கையின் பிரயாசத்துக்கு மேல விழுந்தது. ஹalleluya. எப்பொழுது ஆண்டவரை விட்டு தகாத பாதைக்குள்ளே நமக்கென்று ஒரு வழியை தெரிந்தெடுத்தமோ, அப்பொழுதே கர்த்தருடைய கோபம் இறங்கினது. ஒத்தாசைக்காக. ஆமென். யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து கீழ்ப்படியாமல் போனபோது கர்த்தர் பெருங்காற்றுக்குள்ளே கொடுத்தார். எப்ப கொடுத்தாரு? கீழ்ப்படியாமையினால இருக்கட்டும். கீழ்ப்படியாம தேவ சமூகத்தை விட்டு தனக்குன்னு ஒரு கூலி கொடுத்து கப்பல் ஏறினார். அப்படிதானே? அப்ப தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு போன போது பெருங்காற்று வரும். அதுக்கு முன்ன கப்பல் பிரயாணம் பண்ணினாரா? பண்ணலையா? அப்ப பெருங்காற்று வந்ததா? இல்ல. எப்ப பெருங்காற்று வந்தது? தேவ வார்த்தையை விட்டு போன போதுதான் பெருங்காற்று வந்தது. தப்ப முடியலம்மா, தப்ப முடியல. நீங்களும் நானும் பாரத்தோடு சொல்றேன், தேவ சமூகத்தை விட்டு விலகலாம், உலக நண்பர்களை விட்டு விலகலாம், குடும்பத்திலும் சில காரியங்களை கூட நீங்க விலகி இருக்கலாம். ஆனா தேவ சமூகத்தை விலகாதீங்க. நீங்கள் தேவனும் நாமும். ஆமென். நீங்கள் தேவனோடு கூட யாரை விட்டாலும் நம்ம தேவனோடு கூடவே இருக்கணும். வேதம் சொல்கிறது, அவர்கள் ஒரே ஆவியாய் இருந்தார்கள். ஹalleluya. அவர்கள் கர்த்தரோடு இசைந்திருந்தார்கள். நீங்கள் நானும் தேவனோடு தான் இசையணும். நம்முடைய பிரச்சனைகள், பாரங்களை எல்லாம் யார்கிட்ட தான் சொல்லணும்? நான் சொல்றது ஒரு விஷயம். நேற்றுக்கு அதை சொல்லிட்டு தான் இருந்தேன். நம்ம சார வேண்டியது இயேசுவை மட்டும்தான். ஹalleluya. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த போராட்டமா இருக்கட்டும், எந்த பிரச்சனை தான் வரட்டும், நீங்கள் நான் சேர வேண்டியது இயேசுவை மட்டும்தான் சார்ந்திருக்கும். மனுஷனை சார்ந்திருக்கும் போது, சூழ்நிலைகள் வரும்போது தூக்கி போட்டுட்டு போயிடுவான். இருக்கிறதோட வேலையெல்லாம் கூட்டுவாங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் சார்வதற்கு நேரம் இல்லை. தேவ சமூகத்தில் சேர உட்கார நேரம் இல்லை. 3-2 பேரா கூடி உலக கதைகளை பேசி வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை மட்டும் தொலைகிறது இல்லை, ஆசீர்வாதத்தையே தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமல், பாவிகள் வழியில் உட்காராமல், பரிசுத்தம் இடத்தில் உட்காராமல் தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க எங்க உட்காரீங்க? எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? ஒருவன் தனியாக போய் மற்றவரோடு பேசிக் கொண்டிருப்பாரானால் அவன் தேவனை விட்டு விலகினவனாக இருப்பான். ஹalleluya. எல்லாருடைய தலை நிமிர்ந்து பாருங்க. ஹalleluya. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தரை விட்டார்கள். அவருடைய கையின் கிரியைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கோபம் இறங்கினது. அடுத்த வசனத்தை கூட பார்த்தால், அந்த கைகளின் கிரியைகள் மட்டும் இல்ல, கோபம் வேறு தேவர்களுக்கு வாசிங்க 17 அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேற தேவர்களுக்கு தூபம் காட்டினார்கள். அதனால் என் உக்கிரங்கள் இந்த ஸ்தலத்தின் மேல பற்றி எரியும். அதை அவிழ்ப்பதற்கு அவிழ்த்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. உக்கிர கோபம் எப்படி செய்யுமா? கர்த்தரை விட்டு விலகிறாங்க. கர்த்தருடைய உக்கிர கோபம் பற்றி எரியுமா? அதை ஒருவனால் அணைக்க முடியாது.
அது ஒருவனாலும் மாற்ற முடியாது. ஹalleluya. தூங்குற எல்லாரும் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாருடைய கோபம் பற்றி எரியுதா? கர்த்தருடைய என்னுடைய ஊக்குற கோபம் யாருக்கு மேல? கர்த்தரை விட்டு விலகிறவனுக்கு மேல. அதை ஒருவனும் நோக்க முடியாதான். கர்த்தரை விட்டு விலகிறவனுடைய கையின் பிரயாசத்துல கர்த்தர் கை வைக்கிறார். இப்படியாக அடுத்ததாக வாசிக்கலாம் 18ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். விசாரிக்கிறதுக்கு நீங்கள் போய் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஸ்தலத்திலே அவர்கள் குடிகளுக்கு விரோதமாய் பாவம் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று கேட்டபோது இருதயம் இழகி கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி வஸ்திரத்தை கிழித்து நீ கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பதாக நீ அழுதபடியால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இதுல ஒரு மாற்றம் இருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் மாறுவார். ஹalleluya. கர்த்தர் மாறுவார். அவர் மாறணும்னா எந்த இடத்திலிருந்து நீ தேவனை விட்டாயோ அந்த இடத்திலிருந்து நீ திரும்பி வந்தா உண்மையில இருக்கிற உக்கிர கோபத்தை கர்த்தர் மாற்றுவார். மாற்றுவதற்கு ஒரு வழி சொல்லி இருக்கிறார். இந்த ஸ்தலத்தின் மேல் நான் அதில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் பாலும் சாவும் அவர்கள் என்று கேட்டபோது சொல்லுகிறதை கேட்டபோது ஒரு இருதயம் இழகினதே. கடைசியா கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். நீ விட்டு போனது உண்மைதான், உன் வாழ்க்கையில நஷ்டம் வந்தது உண்மைதான், போராட்டம் வந்தது உண்மைதான். மறுபடியும் நீ எழுப்ப வேண்டுமானால் வசனம் சொல்கிற வார்த்தையை கேட்டபோது, இதை சொல்லுகிறதை கேட்டபோது அவர் உன் இருதயம் இழகினது. ஹalleluya. கர்த்தருடைய கோபம் நம் மேல இறங்குறதுக்கு முன்னால நம்ம இருதயம் இழகுமா? எத்தனை பேருடைய இருதயம் இழங்குது? எல்லாரும் கொஞ்சம் வந்து பாருங்க. ஹalleluya. ஹalleluya. ஏதோ ஒரு கட்டுக்கதை அடிச்சுட்டு வரல. கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தாரு. நம்ம நேற்றுக்கு இரவுலயே இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அதுதான் ஆமென். நான் உங்கள் மத்தியில வைத்துக் கொண்டு நிற்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஒரு இருதயம் இழகுமானால் வாழ்க்கையில மாற்றம் உண்டு. எதுக்கு நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாய்? எந்த இடத்துல கர்த்தரை விட்டாய்? எந்த ரகசிய பாவத்துக்காக கர்த்தரை விட்டாய்? எந்த உலகத்துக்காக இயேசுவை விட்டாய்? எதற்காக ஆராதனையை விட்டாய்? எதற்காக உபாசத்தை விட்டாய்? எதற்காக உன் அந்தரங்க வாழ்க்கையிலே இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்க முடியல, அடுத்த பிரச்சனைகளை தூக்கிட்டு திரிகிறோமே. ஹalleluya. இதெல்லாமே ஆண்டவருடைய சமூகத்திலே கோபத்தை கொண்டு வருகிறது. தான் நீ தேவ சமூகத்திலே ஒப்புரவு கொடு. இருதயம் இழக்கட்டும். தேவனே, நான் செய்த இந்த தப்பை மன்னியும் ஆண்டவரே, நான் செய்த இந்த குறையை மன்னியும் ஆண்டவரே, என்னிடத்தில் அந்தரங்கத்தில் இருக்கிற நான் இந்த காரியத்தை செய்தேனே, என்னை மன்னியும் என்று சொல்லி யாருடைய இருதயம் இழகுமோ அவர்களுக்கு கர்த்தர் இறங்குவா. நீ முதல்ல இறங்கு. நீ முதல்ல தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படு. உன்னுடைய ரகசிய காரியங்களை விடு, அந்தரங்க வாழ்க்கையை விடு. மனிதன் காணாவிட்டாலும் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன்னுடைய நடக்கைகள், உன்னுடைய ஜீவியங்கள், உன்னுடைய பேச்சுகள், உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஊழியக்காரனை ஏமாத்தலாம், ஊழியக்கார அம்மாவை ஏமாத்தலாம், மனைவியை ஏமாத்தலாம், பிள்ளைகளை ஏமாத்தலாம், ஆனா இயேசுவை ஏமாத்த முடியாது. ஹalleluya. நீங்க இப்படி முடிக்கிறீங்க. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, நம்ம என்னைக்கோ ஒரு பாவத்தை செய்தோம். உங்க சகோதரர்களுக்கு விரோதமா, இல்ல உங்க பெற்றோருக்கு விரோதமா 20 வருஷம் ஆனாலும்
21 வருஷம் ஆனாலும் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த பாவத்தினாலே நீ செய்த தப்பினாலே சில காரியங்களை நான் உனக்கு அனுமதித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்துகிறதும் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம மறந்திருக்கலாம், நம்ம அதை பெருசா எண்ணாம இருக்கலாம். ஆமென். மோசேக்கு விரோதமா மிரியா சொன்னத கர்த்தர் கணக்குல வச்சிருந்தார். ஹல்லேலூயா. நம்ம சுகம் இருக்கும்போது எதையும் பேசாதீங்க, வெள்ளம் இருக்கும்போது எதையும் பேசாதீங்க. மதிக்க வேண்டியவங்களை மதியுங்க, கொடுக்க வேண்டியவங்களுக்கு கனத்தை கொடுங்க. ஆமென். செய்யார மதிக்கணுமோ அவங்கள மதியுங்க. பாருங்க, நம்ம யாரு தெரியுமா? உலகத்தால் அல்ல. ஆமென். உலகத்தால் ஒரு அடி கொடுத்தா அடிச்சா பைபிள் சொல்கிறது மறு கண்ணத்தை காட்டி கொடுக்கணும். அது யாருக்கும் வராது. அது ஒரு தாழ்மையின் அடையாளம். ஆமென். நான் அப்படி செய்யணும்னு நான் சொல்லல. வசனம் சொல்லுகிறது ஆமென். நம்ம தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுவதற்கு முதலாவது ஒரு ஜெபம் கேட்கப்படணும்னா நீ தேவனை விட்டு எந்த இடத்துல திரும்பி போனாயோ, வெளிப்படுத்துகிற ஒரு வசனம் சொல்லுகிறது நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை திரும்பி பார்த்து நீ மனம் திரும்பு. திரும்பாவிட்டால் நான் உன்னிடத்தில் வந்து உன் வழக்கு தன்னை அணைத்து போடுவேன். இருக்கிற பிரகாசித்து இருந்த வழக்கு தண்டு இப்ப அணைஞ்சு இப்ப ஒரு சின்ன ஒரு பிரகாசம் தான் இருக்குது. ஆரம்ப நாட்கள்ல பிரகாசம் பெருசா இருந்தது. இப்ப இருக்கிறது ஒரு சின்ன விளக்கு, சின்னதுதான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ மயந்த நிலைமையில இருந்து விழுந்து மனம் திரும்பாவிட்டா உன் வழக்கு தன்னை அணைச்சு போடுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த வசனம் சொல்கிறது நீ முதலாவது நீ தேவனிடத்திலே திரும்ப வேண்டானால் உன் இருதயம் எழ வேண்டும். எடையை நீ கர்த்தருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்து. ஒரு தாழ்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் தெரியாம செய்த அந்த தப்பை பண்ணி என்ன காரியம்னா அதெல்லாம் கர்த்தருக்கு உங்களுக்கு உள்ளதுதான். ஆமா, ஒரு தாழ்மைப்படு, இறங்கி வாங்க. ஆண்டவரே, உங்க கோபம் உக்கிர கோபம் என் குடும்பத்தில் வரக்கூடாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது, என் பிள்ளைகளுடைய சமூகத்தில் வரக்கூடாது. அதற்கு எதிராக எழும்புகிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை சந்திக்கும்படியா இன்றைக்கு என்னை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி உன் இருதயம் இறங்கி அவருக்கு முன்பதாக நீ தன்னை தாழ்த்துவாயானால் உனக்கு முன்பதாக கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நீ தாழ்த்த தொடங்கினால் அவர் உனக்காக இறங்கி வருவார். நம்ம பேர அவன் என்கிட்ட இறங்கி வரட்டு, அவன் என்கிட்ட அதை கேட்கட்டும் இல்லை, நீ இறங்கி வரும்போது அவர் இறங்கி வரும். பிரச்சனைகளை மாற்றுவோம். உன் குடும்பத்தில் அடிக்கடியாக கண்ணீர் வடித்து ராக்காலங்களிலே தூக்கம் இல்லாதபடிக்கு அந்தரங்கத்திலே வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பதிலை கர்த்தர் தருவார். முதல்ல உன் இருதயம் விலகட்டும், உன் இருதயம் விலகட்டும். உன் இருதயம் விலகுமானால், உன் இருதயம் விலகுமானால் உனக்கு கர்த்தருக்கு முன்பதாக நீ தாழ்மைப்பட்டு உன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டபடியா, நீ எனக்கு முன்பதாக அழுதபடியா நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீ எனக்கு முன்பதாக அழுதபடியா நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அழுகிறது விஷயம் எல்லாரும் தான் அழுகிறது. இந்து வயலையும் அழுகிறாங்க, அரசு வயலையும் அழுகிறாங்க, சிஎஸ் வயலையும் அழுகிறது ஒன்றும் விஷயம் இல்லை. அதுக்கு முன்னே என்ன சொல்லி இருக்கிறது? வாசிங்களா? ஆம்பளைகள் சரிவராக வாசிங்க. 19ஆம் வசனம் 22:19 இடப்பகுதி. உன் இருதயம் இழகி அழுகிற விஷயம் இல்ல. ஹல்லேலூயா.
என்னது இழகணும்? இருதயம் இழகணும். அடுத்தது என்ன செய்யணுமா? நீ கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி. எப்ப தாழ்த்துறீங்க அப்பதான் கர்த்தரை இழகணும். உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு, வீடு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்தபடி எல்லாம் எதெல்லாமோ செய்து பார்க்கலாம். எனக்கு என்னெல்லாம் செய்து பார்க்கலாம். எதுவும் ஒன்று சம்பவிக்க போடுவது. ஆமென். வீட்டுக்குள்ள கர்த்தர் வந்தாலும் ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய துணி எங்க இருக்குது அங்கதான் ஆசீர்வாதம் உண்டு. தேவ வசனம் எங்க உண்டு அங்கதான் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நீதிமானுக்கு கூடாரத்துக்குள்ள கர்த்தர் வரணும். வந்தாலும் ஆசீர்வாதம். கர்த்தர் இல்லாத ஒரு இடத்துல ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் இல்லை. எங்க வீடு நஷ்டமா இருக்கிறது, எங்க வீட்டுல அடிக்கடி கஷ்டமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது. நீங்க வேணுமெங்கி நாமே முன்பகுதி, இடப்பகுதி இல்ல பின்பகுதி எல்லா பகுதியில இருக்கிற கட்டளையத்துக்கு மாத்தி வச்சாலும் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வரணும்னா நீ முதல்ல எந்த இடத்துல இருந்து கர்த்தரை விட்டாயின்னு திரும்பி பாரு. இரண்டாவது, நாம விட்ட இடத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்துல உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுது தாழ்மைப்படுதையோ அப்பதான் கர்த்தரை வேண்டும். தாழ்மை எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தரை இறங்கி வேண்டும். எவ்வளவு பிரயாசத்தின் மத்தியிலும் ஆராதனைக்கு வருகிறார் என்பதை கர்த்தர் அறிகிறார். ஆமென். எவ்வளவு பிரயாசத்தின் மத்தியிலும் இங்க வந்து முடியாத போதும் முழங்கால் படியிட்டு தேவனை ஆமென் தன்னை சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அழு. முதல்ல செய்ய வேண்டியது இருதயம் எழணும். இரண்டாவது நீ கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படணும். ஆமென். தாழ்மை கொண்டு எனக்கு முன்பதாக நீ அழுதபடியா உன் விண்ணப்பத்தை கேட்க. முதல்ல அழுததுக்கு பதில் எங்க வரணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? முதல்ல இருதயம் இழகணும். எப்ப இழகணும்? எப்ப இழகணும்? இருதயம் இழையாகணும். இறந்த வீட்டுல அழுவாங்க பாருங்க, அழனுமேன்னு அழுவோம். இறந்த உடனே ஐயா போ என்ன பாருங்க ஒரே அழுகையா இருக்கும். அது உண்மையான அழுகையா இருக்குமா? இப்ப நீங்க இப்படியெல்லாம் ஏமாத்தி அவனான்னு சொல்லிட்டு அழுகிறதுக்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகலையா இன்னும் சொல்றது போய் ஒண்ணு இல்லை. நீங்க இந்த நாட்டுக்கு அந்த பக்கம் போயாச்சுன்னா அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகலையா பாருங்க. அப்படி இல்லை. அழுகிறவங்களை நான் குறை சொல்லல. ஆமே நம்முடைய பாரம் மனசு உடைஞ்சு யாரு தன்னை தாழ்த்தி அழுகிறாங்களோ அவங்களுக்கு உடனே விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. உடனே அற்புதம் நடக்கிறது. உடனே அதிசயம் நடக்கிறது. அழுதவங்க பாருங்க, எசேக்கியா ராஜா மனம் உடைந்து அழுத போது அவருக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தா. அவர் சொல்லுகிறார், ஆமே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ என்ன செய்வீங்க? மறித்து போய் என்ன செய்? வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுங்க. அப்ப அவர் என்ன செய்தார் தெரியுமா? சுவர் புறமா திரும்பி ஆடுறார். அதுக்கு சொல்றாரு, ஆண்டவரே நான் உண்மையா 33 நடந்தேன், நரமாண்மை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீ நினைக்கிறார்கள் என்று சொன்னபோது கர்த்தர் அவருக்கு இறங்கினார். அவருக்கு 15 வருஷம். அப்ப உடனே விண்ணப்பம் கேட்கப்பட்டுதான் கேட்கப்பட்டுதான். அவர் எதுதான் கேட்டாரு? எனக்கு ஆயுஷ் நாட்கள தான் கேட்டாரு. அதனால அடுக்கிறாரு. அதுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அப்ப எப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் இழகி வருதோ அப்போ நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. விண்ணப்பத்தை கேட்கும்போது சுகம் வரும். ஸ்தோத்திரம் இயேசுயா. கரங்களை தட்டி விண்ணப்பத்தை கேட்பவரே,
அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே 35:12 அவர்களின் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், மறு உத்தரவு கொடுப்பது இல்லை. தேவனே, வாசிங்க 13. வீண் வார்த்தைக்கு செவிகொடா, சர்வ வல்லவர் அதை கவனிக்கிறார். 14. அவருடைய தரிசனமும் உமக்கு கிடைப்பது இல்லை என்று போதும். ஹல்லேலூயா. நீ இருதயம் இறங்கி வருவாயானால், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு அழுவாயானால், உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். இல்லை என்றால் அவர்கள் அங்கே பொல்லாதவர்களாகவும் பெருமை நிமித்தமாக கூப்பிடுவதற்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இருதயம் இழகிறது வரைக்கும் உனக்கு மறு உத்தரவு வராது. இருதயம் இழகிறவன் நீ பொல்லாத கூட்டத்தை விட்டு பிரிகிறது வரைக்கும் உனக்கு மறு உத்தரவு வராது. ஹல்லேலூயா. நீ எந்த இடத்தை விட்டுட்டு இயேசுவின் சமூகத்துல வந்து உன் இருதயத்தை ஊற்றுகிறாயோ, அதுக்கு அப்புறம் தான் இருதயத்தை ஊற்றி தாழ்த்தி உன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி அழுகிறாயோ, அப்பதான் உனக்கு மறு உத்தரவு வரும். அதுக்கு அப்புறம் தான் உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். கேட்கிறது மட்டுமல்ல, வசனம் சொல்கிறது, நீ தேவன் வீணான வார்த்தைகளுக்கு என்னது வீணான வார்த்தைகளுக்கு முதல்ல என்ன சொல்லி இருக்குது? உன் பெருமை நிமித்தமாகவும் கூப்பிடுதல் கேட்கப்படாது. என்ன நிமித்தம்? என்ன நிமித்தம்? பெருமை நிமித்தம். அதுக்குதான் கர்த்தர் சொன்னார், நீ தாழ்மைப்பட்டாடு, நீ இருதயத்தை ஊற்றி தாழ்மையோடு அடு, தாழ்த்தி அடு. நான் ஒன்று இல்லாண்டவரேன்னு சொல்லு, என்னால எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லு. எதை செய்தாலும் உம்மால தான் முடியும் ஆண்டவர். என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதப்பா, எனக்கு எதையாவது செய்யன்னு சொல்லி உன் இருதயம் இறங்கி தேவ சமூகத்தில் மனப்பூர்வமா அழுதா உன் விண்ணப்பத்தை கேட்பா. விண்ணப்பத்தை கேட்காவிட்டால் உன் பெருமையின் நிமித்தமாக உன் கூப்பிடுதலை அவர் கேட்க மாட்டா, உத்தரவு கொடுக்க மாட்டா. அப்ப பெருமையை விட்டுட்டு நீ தாழ்மைப்படு. ஹல்லேலூயா. ஆராதனையில வந்தது உண்மைதான், கர்த்தர் கொண்டு வந்தது உண்மைதான். ஆராதனைக்குள்ள தாழ்மைப்படு, தாழ்மைப்படு. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபி, கண்ணை மூட வேண்டிய நேரத்தில் கண்ணை மூடு, மெசேஜ் நேரத்தில் கண்ணை மூடாத, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆமென். அப்படி இருக்குமானால், பெருமை இருக்குமானால், ஆமென், அவர் கூப்பிடுதலுக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பது இல்லை. 13 வசனம் சொல்லுது, வீணான வார்த்தைக்கு சரி கொடுப்பது இல்லை என்று சர்வ வல்லவர் அதை கவனிக்கிறார். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் கவனிக்கிறார். அதனால அவர் சரி கொடுக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேசுகிற ஆசீர்வதியும் ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆமென். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீரே. அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். இருதயம் இழகணுமே, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டுமே. நான் யார் என்பது தெரியுமா? எந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று தெரியுமா? ஓ, தெரியாதவன் வந்து மாட்டிட்டேன் என்று சொல்கிறீங்களே. எத்தனை பேர் சொல்கிறீங்க இருந்த இடத்தில் இல்லம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அநேக நேரத்தில் மனஸ்தாபப்படுகிறீங்களே. ஆமென். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரே. இது எல்லாம் நீ வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், பலகடி திறக்கட்டும் திறக்கட்டும் திறக்கட்டும். திறக்கும். எப்ப திறக்க தெரியுமா? எப்ப தாழ்மைப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை விட்டு இறங்கி வருகிறார். ஆமென். கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தமா இருக்கிறார். உன்னை எங்க உயர்த்த நாங்க உயர்த்துவோம், நீ இறங்கணும். ஹல்லேலூயா. 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 நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒப்பு கொடுத்தாதான் கர்த்தருக்கு கொண்டு சரியா நடத்த முடியும்.
ஹalleluya ஹalleluya. இங்க நிக்கலைன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்களும் உடைக்கப்பட வேண்டிய நேரத்தில் உடைக்கப்பட வேண்டும். ஹalleluya ஆமென் ஆமென். பேச வேண்டிய இடத்துல கர்த்தரோடு பேசணும். ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கணும். ஆமென். ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது இங்க நிற்க முடியும். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, சரியா ஆண்டவருக்கு நமக்கு தொடர்பு இல்லை என்றால் ஆமென் கர்த்தர் எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்திலே நீ தாழ்மைப்பட்டு இறங்கி வா. உன்னை கர்த்தர் இடத்திலே கொண்டு வந்து அழகு பார்க்கிறார். அழகு பார்க்கிறதுக்கு தான் வந்தீங்க. பூமியில உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து, மரண கண்ணியிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து இங்கு கொண்டு வச்சிருக்கிறார் என்றால் உன்னை வைத்தவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயோ, அவரை விட்டு தூரம் போய்விடுகிறார். உனக்கு தரிசனம் கிடைப்பதில்லை. வீணான வார்த்தையை சர்வ வல்லமை உள்ள தேவன் அதை அவர் கவனிக்கிறார். 14ஆம் வசனம், அவருடைய தரிசனம் உனக்கு கிடைப்பது இல்லை. ஹalleluya. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் புரிந்து ஓடிவிட்டது. ஆமென். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ தாழ்மைப்பட்டு ஹalleluya. வாழ்க்கையை மாற்றுவார், ஜீவியத்தை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார். இருதயம் எப்பொழுது இறங்குதோ அப்போதுதான் கர்த்தர் வரப்பார். ஹalleluya ஹalleluya. இருதயம் எப்ப இழகும்? வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. ஆண்டவரே நீ சரணட. ஆமென் ஆமென். யோனா தேவ சமூகத்தை விட்டு பெருகின போது பெருக்காற்று வந்தது. மீனுக்குள்ளே இருந்துட்டு ஒப்பு கொடுக்கிறாரு. ஆண்டவரே 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 என்று சொல்லி நானோ மரணத்தின் கிட்ட வந்துட்டான்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறார். மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்து ஒப்பு கொடுத்த போதுதான் ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார், மீனை கரையில கத்த சொல்லுகிறார், மணியை பார்க்க வேண்டாம், குறித்த நேரத்தில் முடிச்சு விடுவேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவன் ஒப்பு கொடுத்த போதுதான் கர்த்தர் அவனுக்கு ஒரு மீட்பை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை பேர் இறங்கி வருகிறீங்க? உங்க இருதயம் இழகுமானால் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார், உன் வேதனையை மாற்றுவார், உன் நரகத்தை மாற்றுவார். அந்தரங்கத்திலே தூக்கம் இல்லாதபடி, வீட்டிலே தூக்கம் இல்லாதபடி, ஒவ்வொரு நாளும் எப்பொழுது இருட்டும் எப்பொழுது விடியும் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டு உன் படுக்கை படுக்கை உன்னுடைய படுக்கை அறை கண்ணீராக மறைத்துக் கொண்டு இருக்கிறதையும் என் பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என் நடுவிலே நீ இறங்கி வருவாயானால் உன்னுடைய பிரச்சனைகளை கடன் ஒட்டி மொழியா வைத்து உனக்கு இதுவரைக்கும் காணாத பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆமென். ஈசாக்குக்கு விரோதமாக துறவு தோன்றினார்கள். அதான் ஈசாக்கு எங்கேயாவது போய் சண்டை போட்டாங்க. மூட துறவை என்ன சொல்றாங்க? கடைசியாக ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு எவன் எதிர்த்தானோ அவன் பொறாமப்படுகிறான். இன்னைக்கு இறங்கி வராயா? இருக்கிற பெருமை இல்லை, இருக்கிற நிலைமை இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்கள் சபை இருக்கிறது. உண்மையா ஒரு மணிக்கூர் ஒப்பு கொடுது, உண்மையா ஒரு மணிக்கூர் ஜெபத்தை ஆண்டவர். உங்க வீட்டுல ஜெபத்தை கூட்டுங்க. எந்த தீர்மானத்துக்குள்ள ஜெபிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த ஜெபத்துக்குள்ள கடந்து பாருங்க. ஆமென். நீங்க பின்னணியில் இருக்கிற ஜெப வாழ்க்கையை தூண்டி விடுங்க. உங்களுக்கு ஆதாரம் ஜெபம்தான். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது ஜெபம்தான். உன் பிள்ளையின் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது ஜெபம்தான். அந்த ஜெபத்துக்கு நடுவில் உனக்கு ஒரு தாழ்மை இருக்குமானா நீ தாழ்மையோடு தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பதாக நீ அழுகிற அழுகைக்குத்தான் உனக்கு அந்தரங்கத்திலே விழுகிற கண்ணீருக்கு அவர் விண்ணப்பத்தை கேட்கிறார். ஹalleluya. அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 2 நாளாகும் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். நெருக்கப்படுகையில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி
பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மிகவும் தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது கெஞ்சுதலுக்கு இறங்கி ஜெபத்தை கேட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். முதல்ல என்ன பார்த்தோம்? இருதயம் இளகி என்ன செய்தாங்க? அழுதாங்க. இப்ப இருதயம் இளகி என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. இப்ப இருதயம் இளகி என்ன செய்யணுமா? கெஞ்சணும். எப்ப கெஞ்சுவோம்? நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கணும். அப்படின்னா இந்த ஆள்னால இந்த காரியத்தை சாதிக்க முடியும். அவர் கௌரவமா நிற்கிறார். நான் உனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டோம். ஆனா நம்ம போய் கெஞ்சுகிறோம், ஐயா எப்படியாவது இந்த காரியத்தை செய்யப்பா, எப்படியாவது செய்யப்பா. முடிஞ்ச கால கூட விடும். அவருடைய பாதத்தை தொட்டு கூட பார்ப்போம். இயேசு சொல்கிறா, ஒருவருக்கு காலை விழுங்கிறதுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வைக்கல. ஒருவருக்கு காலில் போய் விழுவதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வைக்கல. எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க. ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாருக்க பாதத்திலையும் விழுவதற்கு கர்த்தர் உன்னை வைக்கல. யாருக்கு சமூகத்துல போய் அழுவதற்கு நீ வைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்துல இருதயத்தை ஊற்றுவாயானா, இருதயம் உனக்கு தாழ்த்தப்படுவாயானா, என் சமூகத்தை நீ கெஞ்சுவாயானா, உனக்கு இரக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகையில் வாசிங்க. நெருக்கப்படுகையில். போதும். நெருக்கம் இல்லாம யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு எந்த நெருக்கமே இல்லைன்னு சொல்றாங்க மட்டும் கரத்தை வைக்கி. ஆம்பளைகள் சைடு எல்லாரும் நெருக்கப்படுகிறாங்க. இந்த நெருக்கம் தீரதுக்கு ஒரு வழி உண்டு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒண்ணு இருதயம் இழகணும். 2 தாழ்த்தணும். 3 நெருக்கத்திலே விடுதலை வேணுமானால் அவனை போய் கெஞ்சணும். மனுஷங்களை கெஞ்சுகிறோம், ஐயா 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 இது செய்திருங்க ஐயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோட இருக்க நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்க்க முடியாது. அப்ப ஏன் நம்ம ஏன் வந்து காலில் விழணும்? சாதா ஒரு அற்புதம். நம்ம ஒரு அரசியல் எடுத்துட்டீங்கன்னா 5 வருஷம் ஆளுகையில இருப்பான். நம்ம ஆண்டவர் அப்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். நீ இறங்கி வா. நீ அவரிடத்திலே கெஞ்சி அவருடைய பாதத்திலே தாழ்மைப்படு. அவர் உன்னை உயர்த்துவார். உயர்வு காத்துதான் இருக்குது. ஆசீர்வாதம் கிட்டதான் இருக்குது. ஆனா எப்படி இறங்கி வருகிறாய்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இறங்குறீங்களா? கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களுக்கு கர்த்தர் நல்ல நித்திரையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் நெருக்கம். ஆண்டவரே, நான் நெருக்கப்படுகிறேன். ஆண்டவரே, எந்த சைடு பார்த்தாலும் எனக்கு நெருக்கம். வலது பக்கம் பார்த்தாலும் முள்ளு, இடது பக்கம் பார்த்தாலும் முள்ளு, எங்க பார்த்தாலும் முள்ளு. இதுவே விட வேணுமா? நீ தேவனிடத்துல கெஞ்சு. நாம இந்த வசனம் சொல்லுகிற, தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீ கெஞ்சினா தன் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தேவனுக்கு முன்பதாக நீ தன்னை தாழ்த்தினார். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொள்ளும்போது அவர் கெஞ்சினருக்கு அவர் இறங்குவா. ஹல்லேலூயா. அவர் இறங்கி அவனுக்கு சுபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு இறக்கம் வருகிறது. நீங்க இறங்கினா கர்த்தர் இறங்குவார். ஹல்லேலூயா. எனக்கு நேரம் போச்சுன்னா இதோட தான் முடிக்க போகுது.
நீங்க எத்தனை பேர் இறங்க போகிறீங்க? ஹalleluya. நீங்க இன்னைக்கு எத்தனை பேர் இறங்க போகிறீங்க? தேவ சமூகத்திலே நீங்க இறங்கி அவர் இறங்குவார். இறக்கம் கிடைக்கும். அவர் இறங்கும் போது ஒரு நெருக்கம் மாறும். உங்க நெருக்கம் இல்ல. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் நெருக்கப்படுகிறாங்க? உங்க பிள்ளைகள் நெருக்கப்படுகிறாங்களா? பிள்ளைகள் வேதனைப்படுகிறாங்களா? கஷ்டப்படுகிறாங்களா? ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழிதான். ஒண்ணு, இருதயம் இறங்கணும். ஆமென். தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படணும். ஆமென். அழணும். அழணும். மனுஷனிடத்தில் அழுது பிரயோஜனம் இல்லை. கர்த்தரிடத்தில் அழுங்க. இருதயத்தை ஊற்றி அழுங்க. அடுத்ததாக நெருக்கப்படுகிற நேரத்திலே கர்த்தரை நோக்கி ஆமென் தன் கெஞ்சி தன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார். அவர் விண்ணப்பத்தை கேட்பார். ஹalleluya, 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 ஹalleluya. இருதயம் இளகுமா? இயேசுவிடத்தில் கெஞ்சுவீங்களா? தன்னை தாழ்த்தினார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹalleluya. வாசியுங்கள் 2 நாளாகவும். ஹalleluya, ஹalleluya. அவர் கெஞ்சும் போது இறங்குற தேவன். ஆமென். இரண்டாவதாக தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 138 அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவரையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஒரு தடவை கூட வாசிங்க. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? உயர்ந்தவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? உயர்ந்தவராயிருக்கிறார். தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமை உள்ளவரை தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? உயர்ந்தவர் எங்க உயர்ந்திருக்கிறாரு? இந்த உலகத்துல வானத்தையும் சொல்லுங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வானத்தையும் பூமியும் வாசிங்க. கர்த்தர் உயர்ந்திருக்கிறார். தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். ஆண்டவருக்கு தெரியாம அந்த பூமியில எது ஒன்றும் நடக்காது. வானத்துக்கு கீழே அவ்வளவு அவர் உயர்ந்திருக்கிறார். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறது அவர்தான் ஆளுகை செய்கிறார். எல்லா கரமும் எல்லா காரியமும் எல்லாம் இயேசுவுடைய கரத்துல தான் இருக்கிறது. தேவனுக்கு இல்லாம தேவனுக்கு அறியாம உங்க தலையில் இருக்கிற ஒரு ரோமம் முடி கூட கீழே விழாது. ஒரு வசனம் இருக்கிறது. நம்முடைய சாஸ்திரம் இருக்கிற எல்லா ரோமங்களையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். உங்க பேரு தெரியும், உங்க தலையில் இருக்கிற ரோமம் தெரியும். அடுத்தது ஒரு வசனம் சொல்லுது, அவர் உன்னை உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஹalleluya. அப்போ அவர் நம்ம தலை ரோமம் தெரியும், அப்படியே நம்ம பெயர் தெரியும். எங்க வரைஞ்சு வச்சிருக்கிறாரா? உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். அந்த உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்கிற இயேசுதான் சொல்றாரு, உன் இருதயம் இறங்கி வரட்டும். ஹalleluya. நீ தேவனை நோக்கி கெஞ்சு, நான் விண்ணப்பத்தை கேட்பேன். கேட்கிறது மட்டும் இல்ல, நான் உன்னை நோக்கி பார்க்கிறேன். அவர் உயர்ந்தவராய் இருந்துட்டு தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறேன். நீ தேவனை நோக்கி தாழ்மையாய் இறங்கி வரும்போது கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்க்கிற தேவன் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை ஏற்ற வேளையிலே செய்வார். ஏற்ற வேளையிலே செய்வார். என் தேவன் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. ஆமென். எங்க வந்து ஆமென் எந்த இடத்துல தூதன் அனுப்பணுமோ அங்க ஏற்ற வேளையில அனுப்புவான். ஆமென். சிங்க கோயில ஏற்ற வேளையில தூதன் போய் இறங்குறான். ஆமென்.
ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். சபையார் ஊக்கமா ஜெபித்த போது ஆமென் சிறைச்சாலைக்குள்ள தூதன் இறங்கினார். எங்க இறக்கணும்? சிறைச்சாலையிலிருந்து பவுலும் சீலாவும் ஜெபித்த போது, ஒருமனப்பட்ட போது, தன்னை தாழ்த்தின போது சிறைச்சாலை அசைச்சாரா அசைக்கலையா? நீங்க தாழ்மைப்பட்டு கெஞ்சி இறங்கி வரும்போது கர்த்தர் உனக்காக எதையும் செய்வார். ஒரே காரியம் தான் என் மெசேஜ். ரெண்டு காரியம் தான். ஒண்ணு என்ன செய்யணும்? இருதயம் இழகணும். இரண்டாவது தாழ்மை அடையணும். மூணாவது கெஞ்சம். இவ்வளவு செய்துட்டா போதும். அவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். நீ இந்த காரியத்தை செய்யும் போது விண்ணப்பத்தை கேட்கிறது மட்டும் இல்ல, கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார். 34:15 வாசிங்க. நீதிமான் கூப்பிடும் போது கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது. ஹalleluya. யாருடைய கண்ணு நோக்கி பார்க்கிறது? நோக்கி பார்க்கிறாருன்னா நம்ம கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. ஹalleluya. நோக்கி ஹalleluya. அப்ப இங்க இருக்கிறவங்களை எல்லாம் நோக்கி பார்க்கிறாரா? நீங்க இப்ப இப்படி எல்லாம் இருக்கிறீங்க. உங்க சிந்தனை நான் உங்க முகத்தை தான் பார்க்கிறேன். சிலர் வந்தபடி அரமயக்கத்துல அப்படி போயிட்டு இருக்குது வண்டி. எல்லாத்தையும் கத்தர் பார்க்கிறார், நானும் பார்க்கிறேன். நான் உங்க முகத்தை தான் பார்க்கிறேன். இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க. உங்க இருதயத்தின் ஆழத்தை ஸ்கேன் பண்ணிட்டு கத்தர் இருக்கிறார். சிலருடைய இருதயம் ஒப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை தான் அதையும் பார்க்கிறாரு. முறுமுறுக்கிற இருதயத்தையும் கத்தர் பார்க்கிறாரு. கல்லான இருதயத்தையும் பார்க்கிறாரு. இப்ப இந்த ஆராதனை முடியும் போது யாருக்கு மாற்றம் வரும் தெரியுமா? உண்மையாய் ஒப்பு கொடுத்தவங்களுக்கு இப்பொழுதே ஒரு மாற்றத்தை கண்டு சொல்வீங்க. நாளைக்கெல்லாம் அற்புதம். இன்றைக்கு அற்புதம். இன்றைக்கு நீ இறங்கி வா. இருதயம் இறங்கி வருமானால் உன்னுடைய தேவனுடைய சமூகத்தில் நீ கெஞ்சுவாயானால் அவர் உன் விண்ணப்பத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அவர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. அந்த வசனத்தை கீழே பார்க்கும்போது சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகராக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுதலையாக்குறார். அதே வசனமே நம்ம ஸ்தோத்திரம் அதே பகுதியில் தான் இருக்கிறது. நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாக இருக்கும். அது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு விடுவிக்க வேண்டுமானால் நீ உன்னுடைய இருதயம் இழகட்டு, தாழ்மைப்படு, தேவ சமூகத்திலே கெஞ்சு. அவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50. தாழ்மையானவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹalleluya. ஹalleluya. உயர்வு எங்க இருக்குது? செபிக்கிறார். ஆசீர்வதி ஆண்டவரே, உனக்குள்ள எப்போ ஒரு தாழ்மையா இறங்கி வருகிறது. ஆண்டவரே, ஒன்றுமில்ல ஆண்டவரே, எனக்கு படிப்பினால உயர்வு வராது, என்னுடைய சொத்தினால உயர்வு வராது, என்னுடைய ஆசையினால உயர்வு வராது. நீ கர்த்தரிடத்துல தாழ்மைப்படும் போது கர்த்தர் உயர்த்துவார். ஹalleluya. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அழகு மாயை. ஆமென். எல்லாமே மாயை. ஆமென். சாலமோன் எல்லாத்தையும் சொல்கிறான். எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். எல்லாம் எனக்கு எப்படி தெரிகிறது? குப்பையும் அற்பம் எல்லாமே அனுபவிச்சுட்டேன். ஆனா ஒன்றே திருப்தி இல்லை. எல்லாமே குப்பையா இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. தேவப்பிள்ளையே, உன்னிடத்தில் தாழ்மை இருந்தால் உயர்வு வரும். ஆமென். அந்த லூக்கா சமயத்தில் 53ஆம் வசனத்தை வாசிங்க. பசி உள்ளவனை நன்மையினால நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை ஐஸ்வர்யம் தலை தூக்க முடியாது, பெருமை தலை தூக்க முடியாது.
ஹalleluya ஹalleluya ஆம்பளை சைடுல ஒரு வாசிங்க. பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக்குறார். ஹalleluya ஹalleluya. ஐஸ்வர்யவானாய் இருக்கிறவனும் இலகி கர்த்தரிடத்துல கெஞ்சி தாழ்மைப்பட்டு கெஞ்சி வருவானானால் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து ஆமென் ஆமென் தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவன் பசியா இருந்தாலும் அவனுக்கு நன்மைகளினாலே தருவார். நீ தேவ சமூகத்தில் தாழ்மை பட்டாயானால் உன் பசியை நிறைவேற்றும். உனக்கு என்ன தேவை? பட்டினியா பசியா பட்டினியா? நீ தேவனை நோக்கி வா. மனுஷனிடத்தில் போய் கையேந்தி நிற்காதே. ஹalleluya. தேவ சமூகத்திலே விடுவோம், ஆண்டவருடைய பாதத்திலே விடுவோம். தாவீது சொல்றான், நான் மனுஷனுடைய பாதத்திலே விழுகிறது விளைக்கிறோம், நான் கர்த்தருடைய பாதத்திலே விழுகிறேன். ஹalleluya ஹalleluya. வசனம் சொல்கிறது தாழ்மை உள்ளவனுக்கு பசி என்ன? அவர் என்ன செய்கிறாரு? பசிகளை நன்மையினால் மாற்றுவார். ஹalleluya. யாக்கோபு 4:10 சொல்கிறது, நீ கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டால் அவர் உன்னை உயர்த்துவார். ஹalleluya. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார். வசனம் சொல்கிறது லூக்கா 2:7 வசனம் சொல்கிறது, அவர் தன்னை தாமே வெறுமையாக்கி மரண பரியந்தமும் அவர் சிலுவையிலே. வசனத்தை ஒண்ணே வாசிங்க. பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராயி தம்மை தாமே தாழ்த்தி ஆதலால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. போதும், எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அதனால் அவர் மேலானவராய் உயர்த்தி இருந்தார். எல்லாரும்